ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நமக்கு ரெவென்யூலாம் வரும். ஆனா, அந்த மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரெவென்யூ வந்ததுக்கப்புறமா நல்லா போயிட்டுருக்கும் யூடியூப் சேனல். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மானிட்டைசேஷனை ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. இல்ல அப்படின்னா மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. டெர்மினேட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட சேனல் இன்னைக்கு மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகி டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன ரீசன்? அது செய்யாம இருக்கணும்னா என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு வீடியோவுக்கு 1,00,000 வியூஸ் வருது, 2,00,000 வியூஸ் வருது அப்படின்னா அதன் மூலியமாகவும் மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஜஸ்ட் 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணணும், மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணணும் அப்படின்னா பெய்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 80 56 11 80 43ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் என்னவோ அதை நான் சொல்கிறேன். ஓகே, எதனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா, அவங்க சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க, 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க, சேனல் நல்ல மாதிரி ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட $48 கிட்ட ரீச் பண்ணிட்டாங்க. ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு, அட்ரஸ் வெரிஃபிகேஷன், அதாவது பின் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கையில் திடீர்னு ஒரு வீடியோ மட்டும் வைரல் ஆகி கிட்டத்தட்ட 3,50,000 4,00,000 வியூஸ் போயிடுச்சு அந்த சேனலுக்கு. ஓகேங்களா? சடனாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ. அந்த வியூஸ் அதிகமாக போனது 10 நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ. சடனாக பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டைசேஷனை அந்த சேனலுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னு எப்போ மானிட்டைசேஷன் யூடியூப் ரிஜெக்ட் பண்ணாலும் அதற்கான காரணத்தை தெளிவாக மெயில் அனுப்பிச்சிருவாங்க. இந்த சேனலுக்கு என்ன காரணத்துக்காக மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷனை டிசேபிள் பண்ணி விட்டாங்க. அதாவது நம்மளுடைய வீடியோக்களை திரும்ப திரும்ப பார்க்கையில் அந்த விளம்பரங்களை கிளிக் பண்ணி நம்மளே நம்ம வீடியோக்களை பார்க்குறது, இல்லை மற்றவங்கள விட்டு பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பர்பஸ் தான் வந்து இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது. சரி, ஒருவேளை இவங்களும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த 10 நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோவில் ஆட் பிரேக் ரொம்ப பக்கத்தில் நல்ல காசு வருது, நல்ல வியூஸ் போகுது அப்படின்னு ஆட் பிரேக்கையும் பக்கத்தில் வச்சு விட்டாங்க. நம்மளுடைய சிடிஆரை செக் பண்ணணும். நல்ல சடனாக திடீர்னு ஒரு வீடியோ மானிட்டைசேஷன் எனபிள் ஆகாத சேனலாக இருந்தால் பரவாயில்ல, மானிட்டைசேஷன் எனபிள் ஆன சேனலாக இருந்தால் சடனாக நார்மலாக எனக்கு 100 வியூஸ் 200 வியூஸ் தான் போகுது, திடீர்னு 2,00,000 3,00,000 வியூஸ் போகுது அப்படிங்கிறப்ப அந்த வீடியோவோட ரெவென்யூவுக்கான சிடிஆரை செக் பண்ணணும். ஒரு 15% இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக சிடிஆர் இன்க்ரீஸ் ஆக சேனல் ஆட்சன்ஸை டிசேபிள் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி சடனாக ஒரு வியூஸ் போகையில் ஆட் பிரேக்கெல்லாம் நிறையா வைக்காதீங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மானிட்டைசேஷனை கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைங்க. ஒரு 1,00,000 வியூஸ் வரைக்கும் நல்லா போகட்டும், ரெவென்யூ வந்துடும். டக்குன்னு மானிட்டைசேஷனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீடியோ அது பாட்டுக்கு வியூஸ் போகட்டும். வியூஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களில் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அந்த வீடியோக்கு வியூஸ் கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு தெரிஞ்சால் திரும்ப அதே வீடியோக்கு மானிட்டைசேஷனை ஆன் பண்ணி வச்சிடலாம். இது பேசிக்காக நிறைய சேனல்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணுறோம். இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம சிடிஆர் வந்து வீடியோ வியூஸுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? ரெவென்யூக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா மானிட்டைசேஷன் டோட்டலாக டிசேபிள் ஆகிடும். பேசிக்கான விஷயம் இதுதான். யூடியூப் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணால் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நன்றி.